மரத்து மேலே ஏறி மதனி இறக்க போது அது வாழ கீழே விழுந்து அது பாழாய் போனதே வாழ கீழே விழுந்து அது பாழாய் போனதே பனமரத்து மேலே ஏறி மதனி இறக்க போது ஒரு மரத்து கண்ணு குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி ஒரு மரத்து கண்ணு குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி உன்ன போல பேரழகு உனக்குள்ள இல்லையடி அது கோடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்று தாடி அந்த மரத்து மேலே பதவி எனக்கு போடு அது பாட கீழே விழுந்து அது பாலாய் போனது கழுவி கீழே இருந்து பாலாய் போனது பனமரத்து மீது பதவி எனக்கு போடு பனமரத்து மீது பதவி எனக்கு போடு என்ன காரணம் என்று தெரியவில்லை. சேதுபதி அழைத்தது போல் காதில் விழுந்தது. சேதுபதியை பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? சேதுபதி மகனுக்கு 5வது பிறந்த நாள். சரி, அதை விட எங்களுக்கு எல்லாம் முக்கியமான நாள். என்ன நாள்? நாங்க மாடு குடிக்க போற நாள். ஐயோ, மாடு குடிக்கிற ஆளப்பா. அதே ஓல்டு மங்க பாட்டில் மாதிரி, நான் வந்து சோடா பாட்டில் மாதிரி. எங்கிட்ட குடிக்க வேண்டியதேன், காசு தேய்ச்ச வேண்டியதேன், அப்புறம் குடிச்சுக்கிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்க வேண்டியதேன். பார்ப்போம். சேதுபதி, சேதுபதி சேதுபதி நண்பா முத்தராசி, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நெல்ல இருக்கிறியா? இந்த வாரம் நெல்ல இருக்கிற, அடுத்த வாரம் சோளம் போட்டிருக்கேன். பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்க. நல்லா இருக்கு. இப்ப தண்டா ஜவ்வு விட்டுருக்குது, பேசாம இருக்கிறத கழட்டி விட்டு போயிடாது. நல்லா இருக்கியான்னு கேட்டேன். நல்லா இருக்கு. உன்னை காணா மூணான்னுட்டு என்ன எதுக்குடா நீ காணா மூணான்னு தேடுற? உன்னை காணா மூணுட்டு நேரா உன் பொண்டாட்டிட்ட போனேன். தூக்கி பிடிச்சிருப்பாளே. என்ன தரா? மரியாதைக்கு செம்புல தண்ணி. நீ சொன்ன மாதிரிதான் செஞ்சா. நல்ல மனுஷன் உன் பொண்டாட்டி. எங்க என் நண்பன் முத்தராசன்னு கேட்டேன். சரி, அதுக்கு அவ சொன்னா. என்ன சொன்னா? அவரை தேடி என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களை தேடி அவர் கருவக்காட்டுக்கு போயிட்டாரு. உங்க பொண்டாட்டிட்ட போயிட்டேன்னு சொல்லல? என் பொண்டாட்டிட்ட இல்லங்க, உன்னை தேடி கேட்க போயிருக்கேன் சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்த்தேங்க. சரி, நம்ம 2 பேரும் எங்க சேருவோம்? மாடு குடிக்க போவோம். மாடு குடிக்க போறோம். சாராயம் குடிக்க போவோம். இன்னைக்கு சாராய போதையில போகணும், கல்லு தண்ணியில வரணும். சரி, கஞ்சா போதையில அப்படி போனாதான் நான் மாட்டை பிடிக்க முடியும். இல்லைன்னா பயம் வந்துரும்ல. நீ கஞ்சா தூள் மாதிரி இருக்கிற, நான் பீடி மாதிரி இருக்கிறேன். சரி, இருக்கட்டும். எல்லாமே கதைக்காகத்தானே. ஆமா, நம்ம எதுவுமே நம்ம குடிக்கிறோம். யாரோ எழுதி வச்சுட்டு போனாங்க, நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம குடிகாரம் செத்தது கூட, குடியாரம் செத்த இளவுக்கு கூட நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம போதைய கிடப்போமே. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பிளாட் ஆகி படுத்துருவோம். அப்புறம் எங்கடா இளவுக்கு போறது? ஆமா, சரி, இருந்தாலும் போமா போவோமா போவோமா. அதே போயிட்டான்டா. என்ன ஓகோலமா? எங்க ஊர்கோலமா? ஊர்கோலம் நாங்க போனாத்தேன். எங்களுக்கு முன்னாடி நீங்க யார் என்ன சொன்னாலும் பொண்ண நான் விட மாட்டேன். தங்க தேரேறி எதை வந்தாலும் பொண்ணை விட்டு தர மாட்டேன். அவசரத்துக்கு போன ஆல்ரவுண்டுக்காரனே, சீக்கிரமா வந்து சேரடா. இப்படி படிதான் முந்தான தடி வாங்கினேன். புருஷக்காரன் கேட்டானே. எதுல வேணாலும் சேர்க்க கத்துக்கணும்டா. காரணம் ராத்திரில கூர்க்கா மாதிரி அட்ராவன. எப்படி பதில படும்? எப்படி எப்படி போவோம் தெரியுமா? எப்படி? அத நாங்க அன்பரத்துகள் குடிச்சு, அன்பரத்துகள் குடிச்சா எனக்கு அறவே ஆகலடா. நம்ம என்னைக்குடா ஆம்பளை மரத்துல கல்லு குடிச்சிருக்கோம். சரி, நம்மளுக்கு ஆம்பளைல கண்டாலே பிடிக்காது. நம்மளுக்கு இல்லடா ஒண்ணே. அப்புறம் எங்கிட்டு நம்ம ஆம்பளை மரத்துல கல்லு குடி காட்டி பின்மரத்துகள் குடிச்சா, பின்மரத்து கல்லு குடிச்சா ஊருபுற செருப்படி வாங்குவாண்டா. ஆண்டரத்துகள் குடிச்சு, ஆண்டரத்து கல் குடிச்சா
நமக்கு ஆகுமடா. எப்படி போதை எப்படி போதையில நம்மளும் போகணும். சும்மா பணம் பிடிக்க முடியுமா? ஆம்பரத்தன் அதடா கல் கொடுத்தா கல் கொடுத்தா அரே எனக்கு ஆதேடா ஆம்பரத்து சண்டோடு கொடுத்தா கல் கொடுத்தா நமக்கு ஆதேடா. சம்பளத்துக்கு என்ன நான் உழைக்கிறேன் பாருங்க. சரி இன்னைக்கு போதையில எங்க வந்துட்டோம். எங்கடா வந்துட்டோம்? அலங்காநல்லூர் சொல்லிக்கிட்டு வேண்டாம். மாடு பிடிக்கணும். மாடு தொழுவத்துல இருக்கா? இருக்கு. பாக்குறியா? போட்டா சரியா? எப்படி மாட்டை பிடிப்போம்? அம்மா போத பத்தலையே. சரி இன்னும் கொஞ்சம் ஏத்து. இன்னும் போத ஏத்தணுமா? கொஞ்சம் ஏத்து. கஞ்சா குடி அதடா போதையிலே ஓதையில்லை 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 காலையத்தான் அதடா அதட்டே போது கஞ்சா குடி போதையிலே ஓதையில்லை ஓதையில்லை நாம காரணடா. நான் மாட்டை பிடிக்க வேணாம், நீ பிடி பாப்போம். மாடு உடிச்சு சோர்ந்து போனீங்க. எல்லாரும் ஏவி ஆரம்பம் கால் தடத்தை மிதிச்சிட்டியாடா. அப்ப செவனேன்னு உட்காடுறேன். மாட்டை பிடிப்போமா? பிடி பார்ப்போம். நான் மாடு உடிச்சு எனக்கு போன வாரம் கொஞ்சம் லேசா மூட்டை இறங்கி போச்சு. என்ன சொல்ற? ஆமா ராத்திரில பிடிக்க போனேன். சரி ஊர்கோரா கட்டி வச்சு வெளுத்துட்டாங்க. அதுல இருந்து நான் மாடு பிடிக்க போறது இல்லை. மாடுபுடி வீரனடா மயில காலே சூரியனடா நானே உடம்புலாம் இந்த உடம்பு தாங்காதுரா சாமி. நீயா மரியாதையா கீழே விழுந்துடுறா. எப்பா நல்லா இருப்ப. சிண்டெக்ஸ் டேங்க் மாதிரி இருக்கிறியா, நான் கோன் ஊசி மாதிரி இருக்கிறேன். பொக்க முடியாதுரா நம்மளால. ஒன்னே சொல்லுப்பா. எனக்கு தெரியும். போகும்போதே உன் முண்டாட்டி விளங்காத முண்டை போன்னு போகும்போதே சொன்னா அவ பல்லுல விழுந்தது தடுத்திரியம் முடிச்சவ சரியா போச்சு. மாடு முட்டி உன் குடலு குந்தாணி எல்லாம். அப்பா தள்ளி வைப்பா. என்ன முத்துராசன் எனக்கு முன்னாடி அனுப்பிட்டாரு. நீதான்டா ஜாவன, நான் என்ன வச்சிருக்கா ஜாவரே.
சரி கவலைப்படாது. உன்கிட்ட வந்தா உன் கமுக்கட்டு மசிறு நானும். கவலைப்படாது. நீ ஏன் கண்ணு கலங்குற? நீ செத்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி யாரு பார்த்துக்குவாண்டான்னு நான் எதுக்கு இருக்கிறேன்? வச்சு வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன் தங்கச்சியே. என்னைக்கு தலை குடிச்சாங்களோ முத்தராசு. என்னோட உயிராகப்பட்டது பெரிய கூட ஒண்ணு நினைக்கவில்லை. நான் இல்லாத இந்த ஊர்ல இந்த நாட்டுல இவ்வளவு என்ன செய்வார்? என் மகனை எப்படி எல்லாம் வளர்க்கப்படுறான் என்பா. நம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? யாரு கூடிய கிளத்தோம்? ஆமா சேதுபதி. அநியாயமா மாடு முட்டி செத்து போறி போ சேதுபதி. போ செத்து போ. சேதுபதிய மாடு முட்டிச்சுப்பா. பாருங்கடா ரெட்டங்கைக்கு தாண்டா ஜாவிய. சேதுபதிய மாடு முட்டிச்சுப்பா. அந்த மாடா நீங்க போனீங்கப்பா. அது சொல்லி மாடா இல்ல சினமாடா, அது பெருமாடா இல்ல குட்டமாடா. சேதுபதிய மாடு முட்டிச்சுப்பா. அந்த மாடா நீங்க போனீங்கப்பா. அண்ணாத்த பாத்தியா அப்பத்த கேட்டியா அப்பாத்தி ரெண்டு ஒரு நடந்தாயா? நான் சாக போறட்டா. அதுக்கு நான் என்ன செய்யட்டேன்? இப்படி எல்லாம் திருவடி கஷ்டப்படுவானே தெரியவில்லையே. முத்துராசு சொல்றா. பட்டு பண்ணரு சாமான் பார்க்க கண்ணு மூடாதான் பாசம் என்னும் நீரேற்று அக்கறையில் தான் நடத்தேன் அள்ளி வச்ச வேளையே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்ல பாவம் அந்த போவுக்குள்ள பட்டு வந்தரு சாவா பார்க்க கண்ணு மூடாதா. பட்டு வந்தரு சாவா பார்க்க கண்ணு மூடாதா. பாசம் இன்னும் நீரச்சு அக்கறையும் நான் நடத்து அள்ளி வச்ச வேளையே முள்ளிருந்து பட்டதுமா பட்டாலும் குத்தமில்லை பாவம் வந்த போவுக்குள்ள பட்டு வந்தரு சாவா. பட்டு வந்தரு சாவா. தண்ணீர்
முன்னிருந்து வந்ததம்மா பட்டாலு புத்தமில்லை பவனத்தமும் புத்தமில்லை பத்து வந்தரு சாவா நம்ம முத்துராசு என் உயிராகப்பட்டது இப்போது எப்படி பந்தய நண்பா அண்ணா எங்க சொன்ன யூடியூப் புகழ் இன்ஸ்டாகிராம் புகழ் என்று சொல்லக்கூடிய அருமை வாப்பிள்ளை அருமை சகல் என்று சொல்லக்கூடிய கேபி கார்த்திக் உங்கள் முன்னால் வெள்ளைச்சாமியாக வலம் வரக்கூடிய நேரம் இப்பொழுது வெள்ளைச்சாமி வந்து சாமி அளிப்பார்கள். அதனால சிறு குழந்தை கூட கண்ணு மூடி தூங்கக்கூடாது என்பதை நித்திரை செய்யக்கூடாது என்பதை தயவு செஞ்சு
வெள்ளச்சாமி வரக்கூடிய நேரத்துல யாரும் தூங்கக்கூடாது. எல்லாரும் எந்திரிச்சு உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு யாரும் தூங்காதீங்க, வாண்ட எந்திரிச்சு உட்காருங்க. எங்களது யூடியூப் புகழ் பெற்ற கலைகங்கை கார்த்திக் வெள்ளைச்சாமியாக உங்கள் முன்னால் வரக்கூடிய நேரம். தயவு செஞ்சு எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. ஆரவாரம் பண்ணுங்க பாப்போம். வருகிறார் வருகிறார் வெள்ளைச்சாமி. வெள்ளச்சாமி வாரணியா 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 வெள்ளச்சாமி வாரணிய வரணியா வாரணியா இந்த சபை பாதவனது சபை முன்னே திக்கித்தி கள்ள மக வெள்ளச்சாமி வாரணிய வாரணிய வாரணியா சிறந்தவனா அந்த ஆட்டத்தில் சிறந்தவனால் வேட்டையில் வீரனையா திக்கல்வன் மக வெள்ளச்சாமி சபைவாதம் அணிந்து சபை முன்னே வாரணிய வாரணியா வாரணியா வடக்கு வாசலிலே காட்சி வருவா விளக்குதிரை ஏறி நீ வருவாள் வடக்கு வாசலிலே காட்சி வருவா விளக்குதிரை ஏறி மணி வருவாள் வடக்கு வாசலிலே
செவ்வாய் எங்கள் நல்ல கோலம் இந்த வேண்டும் ஒரு மக்களுக்கும் நல்ல காலம் ஆடி மாதம் அம்மனுக்கு திருநாளா ஆடி மாதம் அம்மனுக்கு திருநாளா அம்மாது உனக்கு திருநாளா ஆடி மாதம் அம்மனுக்கு திருநாளா அம்மா உனக்கு திருநாளா வடக்கு வாசலிலே காட்சி வருவா புதிரை ஏறி நீலி வருவாள் வடக்கு வாசலிலே காட்சி வருவா நீலி வருவாள். அருமையான பக்கமேளம் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையில் ஒளியின் ஒளி அமைப்பு சரவணன் ஆடியோ ஸ்டார் உரிமையாளர் நபர்களுக்கும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் நபர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகளை வணக்கப்படுகிறதாலும் இங்கு சிறந்த முறையில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஆர்ஜி தமம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக கோச்சுக்காம தூங்குற நன்றி நன்றிகள். அப்படி கிடந்தாலும் போலாமா 30 கோடி தீபர்களுக்கும் போலாம் 40 கிணக்கிற சீமார்களுக்கு முந்தி பிறந்த தொந்தி கிணபதி மூத்த கடவுள் ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் கூட்டிருக்கக்கூடிய சித்தி விநாயகரை வணங்கணும். ஏன்னா அவர் தானே முதல் கடவுள். விநாயக பெருமான வணங்கணும். போலாம் போலாம் அன்னை கொஞ்சம் இருக்கும் ஹலோ இல்ல 2 மணிமே ஹலோ சரி வருவோமா? விநாயக பெருமானுக்கு முதல் வணக்கம் முந்தி முந்தி முப்பத்தம கோடி தேவர்கள் பிள்ளையார் வட்டி வசைக்கு விநாயகா உடன்குடியில் வாழ்ந்து வரும் எங்கம்மா அதை வாட்டெடுத்து தரும் இன்னாய பச்சையம்மா அது என்னாய பச்சையம்மா அதை வேண்டுவத்தை கொடி இன்னாய பக்காளியம்மா அது உன்னை எண்ணி பாம்பரன்னா இன்னைக்கு ஆட்டோ ஆட வந்தே பார்வதியை பார்க்கணும். சம்மதம்மா என் கூட வந்து சேர்ந்ததா உருவத்து இந்த மாமனுக்கு ஆசை வந்திடம்மா நம்ம வாக்கப்பட்டு முன்னே போக வந்திடுமா பார்வதியா பார்க்கணும் நாக்கு சகத்த போகணும் ஆளுகளமா பேசணும் அதிக பார்த்து
வழி கருணை காட்டு அட வேச்சியம்மா மனசோட்டாரே இதை பாட சொல்லி வரம் கொடுத்த ஆளே அந்த பேச்சியம்மா கொடுத்தாரே இந்த பாட சொல்லி வரம் கொடுத்தாரே இந்த மூணு கேமரத்தாரே அவசரம் உள்ளவர ஆடவத்தாரே சார்ந்த பெரியவர்களே பிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இடமை தாய்மார்களே இவ்விழா கமிட்டி அவர்களே கடமை கண்ணியம் சொல்லக்கூடிய காவல்துறை சார்பதியேறி அவர்களே கற்றது கையிலவு கல்லாதவது உடலழகு கொட்டமது மணினம் உடல்நிலைகளை கொண்டு எஞ்சாக இடலாம் 75 ஐயா தாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல்குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் இவ்வித குற்றம் இருந்தும் குற்றமாவது நீக்கி உடம்பதில் கையில கொண்டும் எங்களுக்கும் எங்களை சார்ந்த நாடக கலைக்குழுவிடம் அல்லாசை பெற வேண்டும் என்று இதை கரங்கூட்டி வேட்டி கொண்டு இந்த வெள்ளச்சாமி என்ன கதாபாத்திரத்துல போயிடுவான் மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானம்ல ஒத்தக்கடை அறிஞருக்கு செக்கமட்டி செக்கமட்டிக்கு அறிஞருக்கு செட்டாமட்டி என்பது ஒரு ஆகும் செட்டாமட்டி பொருளை சேதுபதிக்கும் சிம்மகமாலைக்கும் ஒரு கல்லர்குடியில பிறந்து கல்லர்குடியில வளர்ந்து வந்த கல்லர் மகம் பெற்ற வெள்ளச்சாமி என்பது எனது விராகம் இந்த வெள்ளச்சாமியும் அறியாத உருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவன் ஆடுபடி ஆட்டம் கோலாட்டம் சிரமாட்டம் சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சியில பெற்றாலும் இங்கு சென்றாலும் சிறப்பாக நடக்கூடியவரியா தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய சக்கம்பட்டி கரைகரக்க உறங்காமட்டிங்கிற மஞ்சு விரட்டு நடைபெறும் விளக்கம் அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர்மான முத்ராசிவரும் ஆடுபடிக்கு செல்வது விளக்கம் இருந்தாலும் கெட்டிக்காரனே நீங்க எல்லாம் பொழுது ஒழிஞ்சா எங்க போவீங்க எங்கனே போங்க நாங்க வந்து பொழுது ஒழிஞ்சா சாராய கிடைத்த போவோம் தண்ணி அடிக்கணும் உண்மை அதை நமக்கு போய் சொல்லக்கூடாது இல்ல நீங்க எல்லாம் பொழுது ஒழுங்குனா டீ கடைக்கு போவீங்க ஆனா எங்க அப்ப எங்க தெரியுமா போவேன் எந்த கிரம காட்டத்தோட கஞ்சா வைக்கிறாங்க எந்த இடத்துல பட்ட சாராயம் வைக்கிறாங்க இந்நேரமும் ராஜபோதையில இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தகப்பன் தாங்க ஆனா குடியாரனுக்கு பிறந்த புள்ள நான் எப்படி இருக்கேன் தகப்ப 8 அடி வஞ்சா புள்ள 16 அடி பயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா தண்ணி போடுற பக்கத்துல கூட நான் பேச மாட்டேன் குடியார சுத்து போனாலும் இலை விட்டு கூட போக மாட்டேன் அண்ணே மேடை நாகவரி இருக்கு மேடையில எப்படி வாகனாக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி வாகனாக்கி விடும் மூணாங்காலி இருந்துட்டாலும் அன்றைய தினம் இன்னுள்ள வீட்டுல எனக்காக பிறந்தநாள் விழா நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது வீட்டுக்கு வந்து காத்தாலங்கப்ப அடிச்சுட்டு உருள்றாங்க அட குடியார பையல உனக்கு அறிவு இருக்கா தாய் கேட்கிற தகப்பனை உங்களை சொல்லல நீ தாய் கேட்கிற தகப்பனை அட குடியார பையலே நீ சோத்தான் திங்கிறீங்க சோத்த விட்டு வேற எதையும் திங்கிறீங்க ஐயா திருமணமாகி மிக நாட்கள் ஆகிவிட்டது 15 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறாள் அவனை உனக்கு வளர்க்கணும்னு மனசளவுல ஆசை இருந்துச்சுன்னா நீ மாடு பிடிக்க போவியாடா குடியார பயலே குடியார பயலை யாரு கேட்கிறா தாய் கேட்கிறாங்க தகப்பனே ஆனா குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு நீ என்னடி சொல்றது அதை நான் என்னடி கேட்கறதுன்னு வீரா அப்பா பேசி வீட்டை விட்டு புறப்பட்டாரியா என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர்மான முத்ராசிறுவரும் சென்ற இடத்திலேயே அந்த உறங்காமட்டி மஞ்சு விரட்டல என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவன் மாடுபட்டி மாண்ட பிறந்து விட்டான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை இழந்து விட்டேன் ஆனா என்னை வளர்ப்பதற்காக
என்னுடைய தாய் செம்பாகி வீடு விடா போய் பட்டு சொம்பு விலைக்கு பண்ட மாத்திர கலவி 20,000 பசுமாடு வைத்து கொள்ளி வைக்க ஒத்த புள்ளதான இருக்கிறானே வளர்த்து வந்தான். ஆனா நான் சும்மா இருந்தாலும் என்னைய பிடிச்ச சொல்லி சும்மா விடுமா? எந்த தப்ப பண்ணாத மகனை சொல்றாள பெத்த தாய், அந்த தப்பதான் போய் முதல்ல பண்ணுவேன். எந்த இடத்துக்கு போகாத மகளோட சொல்றாள பெத்த தகப்பே, மூணேரம் வந்தீங்கன்னா கிழக்க பாக்கலாம். சரி, ஆனா தாய் பேச்சுக்கு தகப்பன் பேச்சு கேட்டுட்டோம்னா இன்னைக்கு இந்த இடத்துக்குலாம் வந்திருக்க முடியுமா? முடியாது. ஆனா இப்பதான் யோசிக்கிறேன். இருந்தாலும் தாய் பேச்சு தகப்பன் பேச்சு கேட்டதோம்னா இந்த இடத்துக்குலாம் நம்மள வந்திருப்போம் ஐயா. ஏன்னா கட்ட கணவன் தான் பாதியில விட்டு செத்து போயிட்டானே, நமக்கு இருக்கிறது ஒத்த புள்ளதானேன்னு மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டா. நான் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டதான். ஆனா பள்ளிக்கூடத்துல மலைக்கு கூட போய் ஒன்று நாள் நான் கிடையாதுயா. பாட புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். வாரந்தோறு வெள்ளிக்கிழமை என்றால் என்னுடைய சக்கம்பட்டைக்கு அருகிருக்க முரங்கால் வெள்ளமிளகாடுன்னு ஒரு இடம். அந்த வெள்ளமிளகாட்டுக்கு வாரந்தோறு வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டையாட செல்வது வழக்கம். அந்த வெள்ளமிளகாட்டுல மலை உச்சியில ஆமா அந்த புளிய மரத்துல இத்த தண்ணி பொந்தியா புளிய மரத்தை பொந்த சொல்றேன். அந்த புளிய மரத்தை பொந்தல என்னுடைய வெள்ளம்பு காடக்கூட கலர் கட்டா வெள்ளமெல்லாம் ஒடிய வச்சுட்டு வேட்டையாட அசையில மரத்தை கீழே படுத்துறேன். யாரும் இல்லாத நேரத்துல தன்னந்தனிமையில நான் ஊர அந்த வெள்ளமலை காட்டுக்க விளையாடு ஓட்டிட்டு வரணும். வந்தம்மா ஆட்ட மேச்சமா வீட்டை பார்த்து போயிருந்தானா அவளை தேடி ஊர் ஊரா ஏன் நம்ம தெரிய போறோம்? இல்ல இந்த நாடகத்தையும் தான் எழுதிருப்பாங்களா? இந்த ஊருக்குத்தான் வந்திருப்போமா? ஆனா அண்ணே மிருதங்கார அண்ணே, வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை ஏறட்டத்தோட பார்க்காதான்னு நான் சத்தியமா மூஞ்சதால நிமிராம நடக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு ஆளுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் 3 பொண்ணாடி கேட்டுக்கிறாங்க பாடியில இதெல்லாம் கேட்டாங்களே அவங்க. ஆனா இருந்தாலும் அழகுனா அழகு அப்படியேப்பட்ட ஒரு அழகியா பிரம்மன் படத்துல கண்ணுக்கு அவன் மட்டும் அழகா ரத்த வரும் அம்பட்ட ஒரு அழகு இருந்துட்டாலும் ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்லையா? அவளுடைய மனதில் என்ன விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறந்தோம்னா நமக்கு நல்லது. அதனால என் மனசுல இருக்கிற ஆசையை வட்ட சொல்லலாம்னு பக்கத்துல போவேன். இங்க நீ பிடிக்கலன்னு சொல்லிக்கிற வாரம் இதை ஏத்துக்கிற மாட்டாலும் மனசுல உள்ள பயம். அன்னைக்கு தான் கப்பம் பத்தி வந்துச்சு. விறுவிறுன்னு கருவக்காட்டுக்குள்ள போனேன். கருவக்காட்டு தூருல கஞ்சாவும் கருவக்காட்டுக்குள்ள எதுக்கு போனேன்? கஞ்சாவும் பட்ட சாராய் வித்துட்டு இருந்தாங்க. சரி, அதை வாங்கி குடிச்சு விட்டு அளவு கிடந்த போதை. சரி, ராஜ போதையில தள்ள மாறி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன். இந்த சண்டாரி வெள்ளைக்கமா விளையாட வச்சுட்டு இருந்தா. சரி, விறுவிறுன்னு அவன் பக்கத்துல போனேன். சரி, அடிய வெள்ளைக்கம்மா என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போன நான் பார்த்தனும் அன்னைக்கே மனசு வரைக்கும் கொடுத்துட்டாண்டி. யார பார்த்தாலும் உன்னை பார்த்த மாதிரி இருக்குது. எங்கிட்ட யாரு வந்து பேசினாலும் நீ பேசுற மாதிரி இருக்குது. இந்நேரமும் நினைப்பு எங்க அண்ணோரமா உறுத்திட்டு இருக்குது. விளையமா சரின்னு மட்டும் சொல்லு விளையமான்னு கேட்டீங்க. என் விளையமா ஒரு வார்த்தை சொன்னா, அட பொடா குடியார பையன யாரே விளையம்மா என்னைய சொன்னா உங்களை விளையம்மா சின்னஞ்சர் வயசுல என்னுடைய தகப்ப விரங்காம்பட்டியில மாடு பிடிக்க போறேன்னு சொல்லி மாண்டு மனிதப்பட்டான். சரி, அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் குடிச்சது கிடையாது. என்னை வளர்ப்பதற்காக என்னுடைய தாய் செம்பாகி வீடு விடா போய் பட்டு சொம்பு விலைக்கு பண்ட மாத்திரங்களை என்னை வளர்த்து வந்தேன். அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் குடிச்சது கிடையாது. விளையம்மா என் மனசுல இருக்கிற ஆசை உங்ககிட்ட சொல்லணும்னுக்காக அந்த தைரியத்துக்காக இதை குடிச்சேன். என்ன பார்த்து குடியார போய் என்னை கேட்ட உடனே அன்னையோட குடிய வெட்டேன். யானே குடிய வெட்ட நாள்ல இருந்து ஒரு மனது இரமணம் ஆகி விட்டது. விழுந்தான திருமணம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பார்க்காம அவளும் அவளை பார்க்காம நான் ஒரு நாளைக்கு கூட இருந்தது கிடையாதுயா. வேட்டைக்கெல்லாம் போறது கிடையாது. என்னுடைய வில்லம்பு காடை கூட எதிர்கட்டலாம் கொண்டு போய் புளிய மரத்தை பந்துக்குள்ள பத்திரமா புளிய வச்சுட்டு என் விளையமால கூட்டிட்டு போயிருவேன். மேல்மா ஆசி இதுல கூட்டிட்டு போய் ஒரு கடை விடாம ஏறி இறங்கி அப்ப என்னென்ன புண்பர்கள் ஆசைப்பட்டு கேட்கிறாளோ அதையெல்லாம் மனசார வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து நாளை விளையமால சந்தோஷமா இருந்தோம்யா. இருந்தாலும் இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவன் நாளைக்கு எனக்கு நீ தேவையான சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் சொன்னேன். ஒரு ஆட்சி மாற 5 வருஷம் தான். ஒரு பொம்பளை பிள்ளை மனசு மாற பெண்கள் மனசெல்லாம் ஊர்ற தண்ணி மாட்டமையா ஓடிக்கண்டே இருக்கும். ஆண்கள் மனசு அப்படி கிடையாது. பள்ளம் கண்ட இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா கரெக்டா காட்டுக்கு போற வரையும் இந்த ஆசுமார்க்கிலே கொண்டு நம்மளால போய் சேர்த்துருவாங்க. இருந்தாலும் விளைக்குமா கையை பிடிச்சிட்டு தரத்தரம் இழுத்துட்டு போனேன் முதல்ல மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு. அடி விளைக்குமா இன்னைக்கு இருந்தாலும் வாழ்நாளைக்கு என்னோட செத்தாலும் என்னோட எனக்கு சத்தியம் பண்ணு கேட்டேன். விளைக்குமாலும்
வெள்ளச்சாமி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் என்னோட என்னை விட்டு நீ ஒரு காலமும் பிரியக்கூடாது, உன்னை விட்டு நான் ஒரு காலமும் பிரிய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாய்யா. சத்தியம் பண்ண நாள்ல இருந்து யாரு கண்ணு பட்டச்சோ இல்ல நூறு கண்ணு பட்டச்சோன்னு தெரியலையா, அன்னையில இருந்து விளையமால பார்க்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல படுத்த வரைக்கும் கிடைக்கிறா, உடல்நிலை சரியில்லாம பெத்த தாய், அண்ணன் தண்ணி எடுத்து வைக்க கூட குடும்பத்துல ஆளு கிடையாது. ஆத்தா முக்கியமா இல்ல வெள்ளையமா முக்கியமானு பார்க்கும் பொழுது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெள்ளையமால பார்த்து விடுவேன். ஆத்தா உசுறு போச்சுன்னா திரும்ப பார்க்க முடியுமா? அதனால ஒரு ஊரா ஒயிலாட்டாடுறதும் சிறப்பாட்டாடுறது தொழிலா வச்சுக்கிட்டு ஆத்தா உசுரை காப்பாத்துறேன். ஒரு வருஷமா 2 வருஷமா இன்னையோட 15 வருஷமா ஆச்சு என்னுடைய வெள்ளையமால பார்த்து. ஆனா என் வெள்ளையமால பார்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதியா. அவளுடைய அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல முத்தாளம்மன் சாத்திரை திருவிழா மிக கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவுக்கு இந்த வெள்ளச்சாமியோட வருகைக்காக நாட்டு மக்கள் எல்லாம் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போறதுக்கு முன்னாடி எத்தனை ஊருக்கு போயிருக்கிறோம், எத்தனை மந்தைகளை இந்த வெள்ளையமால வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி தீபத்தை படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு மந்தையில இந்த வெள்ளையமால வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி தீபத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துருவோமா? இந்த தூங்குறவங்களாம் எந்திரிச்சு உட்காருங்கம்மா, சாமி அழைக்க போறோம். எந்திரிச்சு உட்காருங்க. கோச்சுக்காம தூங்குறவங்க ஏஞ்சி உட்காருங்க, சாமி அழைக்க போறாங்க. அதாவது சிறு குழந்தை தூங்கிருந்தாலும் எழுப்பி உட்கார வச்சுக்கோங்க. சங்கரு எந்திரிச்சு உட்காருங்க. சின்ன சிறு குழந்தைகளை கூட தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்திரிச்சு மடியில போட்டுக்கோங்க. இந்த படுத்துருக்க பண்ணையெல்லாம் எழுப்பிடுங்கம்மா. ஏன்னா சாமி அழைக்கும் பொழுது யாரும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. தெய்வத்தை மனசார நினைச்சு உட்காந்தீங்கன்னா தெய்வம் அருளாக ஆடி வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு கை தட்டி ஆழவரம் பண்றோமோ அவளுக்கு தெய்வம் அருளாக ஆடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளையமால வெள்ளச்சாமி என்பது ஒரு உண்மையில் நடந்த நிகழ்வு தான் இந்த ஒரு மந்தையில நாடகமாக எழுதி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால மதுரை பாண்டிமணி கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், வெள்ளையமால வெள்ளச்சாமி ஆலயம் இருக்குது. முதல்ல மதுரை பாண்டிமணி தெய்வம் அமர்ந்திருக்காரு. அதுக்கு பிறகு சமயக்கரப்பர் இருப்பாரு. அதுக்கப்புறம் 3வது இருக்கக்கூடிய தெய்வம் தான் வெள்ளையமால வெள்ளச்சாமியோட ஆலயம். தெய்வத்தை மனசார நினைச்சு போறீங்கம்மா. உங்களை தான் சொல்றேன், சிரிக்க வேணாம்னு சொல்றேன். சிரிக்காம உட்காருங்க. பட்டிமன்றம் ஒன்றும் நடக்கல, நாடகம் நடந்துட்டு இருக்குது. ஹலோ எல்லாம் ஜோரா கை தட்டுக்கம்மா. ஹலோ கை தட்டி ஆரம்பப்படுத்துங்க. அன்பு சார்ந்த பக்தி குடிகளை இப்பொழுது இல்லொழுங்காத நேரத்தில் யார் யார் குடிகளை நம்மளெல்லாம் காக்கக்கூடிய அந்த வெள்ளையமால் வெள்ளைச்சாவி இவர்கள் ஆளக்கூடிய அந்த உத்தங்குடியோடு சிவகங்கையில் வாழக்கூடிய பாண்டிமணி இருக்கிற வாக்கக்கூடிய இதை செஞ்சு மனிதருக்கு மனிதர் வைக்கப்படலாம், நம்மளெல்லாம் காக்கக்கூடிய தெய்வம் வரக்கூடிய நேரத்துல கண்டிப்பாக தெய்வத்துக்கு பிடிச்சது கொல்லவ சத்தம் கம்மி சத்தம் என்பார்கள். இருக்கக்கூடிய பக்தகுடி அனைவரும் ஆரவாரம் பண்ணி கைதட்டி ஆரவாரம் பண்ணலாம். இதை செஞ்சு சாமியாடிவர்களின் யாரும் பார்த்து கேள்வியோ கொண்டாலும் செய்யக்கூடாது. பாவத்திலே பெரிய பாபம். ஒரு 5 நிமிஷம் மனசார தெய்வத்தை நினைச்சு உட்காருங்க. எல்லாம் கைதட்டி கலவு போடுங்க. கைதட்டி பாபம் மக்கள். இந்த ஒரு மந்தையில இந்த வெள்ளச்சாமி வெள்ளையமால மதுரை வாடிமணி தீபத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாத்துருவோமா? மதுரை கடசந்தனமா மதுரை கடசந்தனமா மதுரை கடசந்தனமா இந்த சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு மாணவனுரை மகத்தா மதுரை கடை சந்தனமா மதுரை கடை சந்தனமா ஏ சண்டாள வெள்ளச்சாமி உனக்கு மாணவனே சேவல் கட்டா அதனால் தெக்கித்தி கல்லடா தெக்கித்தி கல்லடா சண்டாள வெள்ளச்சாமி நான் தென்னாட்டே வீரடா தெக்கித்திக்கல் மன்னடா நான் தென்னாட்டு வீரனடா எனக்கு யான மன முத்தக்கடம் மதுரை யான மன முத்தக்கட வெள்ளச்சாமி
எனக்கு அறிகிறப்போ சக்கம்பட்டி உனக்கான மலத்தக்கடே ஆன மலத்தக்கடே சத்தால வெள்ளச்சாமி உனக்கு அருகில் இருக்கோ சக்கம்பட்டி அத நான் சக்கமட்டி இல்லகில சக்கமட்டி இல்லகில சந்தான வெள்ளச்சாமி நான் சமத்தவகே நான் முறந்தே சக்கமட்டி சீமையிலே நான் சக்கம்பட்டி சீமையிலே சக்கம்பட்டி சீமையிலே இந்த சமத்தான வெள்ளச்சாமி பிறந்தவனா அரணா உசுரமட்டி சிம்மகில உசுரமட்டி வில்லகில இந்த சண்டான வெள்ளச்சாமி நான் ஒய்யவனோ நான் வரந்தே உசுரமட்டி சிம்மையிலே உசுரமட்டி எல்லையிலே அதனி உத்தவனா பிறந்தவனா அதனா மதுரக்கடே எனக்கு சொந்த நம்மா 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 கீழே கூட்டிட்டு வாங்க, ஏன்னா மேல காண விழுந்துருவாங்க. பாட்டியா இருக்குது, கொஞ்சம் கீழே கூட்டிட்டு வா சாமி. வரக்கூடிய தெய்வம் பொறுமையா நின்று ஆடணும், கீழே மேல விழுக கூடாது. ஏனென்றால் கண்டிப்பாக அந்த மதுரை பாண்டி துணை கொண்டு அவங்க காலடியில வாழக்கூடிய தெய்வம் வெள்ளைச்சாமி வெள்ளையம்மாள். அதனால மக்களை காக்கக்கூடிய தெய்வம் நீங்க இருந்தா, அதனால பொறுமையா விடுங்க. யாரு கைதட்டுங்கம்மா, யாரு எல்லாம் சிரிக்கிறீங்களே, இப்படி நல்லா இருக்காங்க. சாமி அழைச்சிட்டு இருக்க, நான் சாமி சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே. வா சாமி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. சிரிக்கிறோமோ அவ்வளவு குடும்பத்துக்கு தான் தோஷம். இப்படித்தான் கைதட்டணும். எவ்வளவுக்கு சிரிக்கிறீங்களோ அந்தந்த அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு தான் தோஷம். இமெயில தோஷம் இல்லை. நான் சம்பளத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு தேவை, நான் வாங்கிட்டு போயிருவேன். காலைல சம்பளம் வாங்கிட்டு போயிருவேன். இன்னைக்கு தான் வாத்தியார் வந்திருக்காங்க, அதனால சிரிக்க கூடாது. சிறந்த நடிகர்களை போட்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் நாடகம் சிறப்பா நடக்கும். நீங்க ஒத்துழைப்பு, ஏன்னா வருடத்துல ஒரு நாள் ஒரு தெய்வத்துக்கு நோம்பி கும்பிட்டு ஒரு நாடகம்னு ஒண்ணு வைக்கிறோம். நாடகம் ஒரு சிரிக்கிறதுக்காக வைக்கல, சரிங்களா? சிரிக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் தெய்வத்தை மனசார நினைச்சு உட்காருங்க. அந்த தெய்வத்தை அருளாடி வர்றவங்கள நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் கதவை போட்டு பூட்டுனால தெய்வம் நிக்காது. எப்ப நான் நிக்கிறேன்னு சொல்றோம்னோ அப்பதான் நிக்க தெய்வம். அதனால சாமி வந்துச்சுன்னா விட்டுங்க. அதுக்கப்புறம் புடிச்சு வச்சீங்கன்னா மதுரை பாண்டி கோயிலுக்கு தான் நீங்க கூட்டிட்டு போகணும். கண்டிப்பாக. அதனால
இந்த வெள்ளச்சாமி இந்த சக்கம்பட்ட கிள்ளைகளை சமத்தமரம் பிறந்திருந்தாலும் வெள்ளச்சாமி எப்படி எல்லாம் பிறந்தவை எப்படி எல்லாம் பெறப்பட்ட வாழ்ந்த தெரியுமா அட நான் ஒருத்திக்கு ஒரு மகனா அடம் நான் ஒருத்திக்கு ஒரு மகனா வெள்ளச்சாமி நான் ஓவியமா பிறந்தவனா ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா சண்டாள வெள்ளச்சாமி ஓவியமா பிறந்தவனா சிம்மாகி மற்றெடுத்த சிம்மாகி கின்றெடுத்த இன்னைக்கு சில்லவகே ஓடிவாரே ஐயனே செம்பாகி விட்டெடுத்து செம்பாகி என்றெடுத்து அதனி செய்யவகே ஓடிவாரே சேதுமதி மற்றெடுத்த சேதுமதி என்றெடுத்த இன்னைக்கு கட்டளையே ஓடிவாரே சேதுமதி மற்றெடுத்த சேதுமதி மற்றெடுத்து நான் செல்வ மகே ஓடிவாரே எனக்கு காடப்போடு பக்கத்தில காடப்போடு பக்கத்தில எனக்கு வெள்ளமுனோ பக்கத்தில எனக்கு காடப்போடு பக்கத்தில எனக்கு காடப்போடு பக்கத்தில காடப்போடு பக்கத்தில ஏ கைய போடா பக்கத்திலே தமுதாரி கூடத்தி தமுதாரி கூடத்தி இன்னைக்கு கல்லமகே ஓடிமாறே ஆடனே கபதாரி கூடெடுத்து கபதாரி கூடெடுத்து இன்னைக்கு கல்லர் மகே ஓடிவாரே நான் ஒருத்திக்குத்தான் வெள்ளச்சாமி ஒரு மகனா 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 வெள்ளச்சாமி பிறந்தவனா ஒருத்திக்குத்தான் அழகா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஓவியமா வெள்ளச்சாமி பிறந்தவனா வெள்ளச்சாமி சமத்தம் பிறந்ததாலும் சரி இந்த வெள்ளச்சாமி அந்த வெள்ளைமான பார்ப்பதற்கு அந்த வெள்ளமலை காட்டுல இருந்து சரிப்பட்ட ஒரு போதையில போன தெரியுமா எப்படி போன ஒரு நாளைக்கு கூட சரி ஒரு வாரத்தை கூட அண்ணன் தண்ணி கூட இல்லாம இருந்துருவேன் சோறு தண்ணி இல்லாம இருப்ப ஒரு நிமிஷத்துக்கு என்ன இல்லாம இருக்க மாட்டேன் என்ன இருப்பா என்ன இல்லாம இருக்க மாட்டேன் இந்த உடம்புல ஊறுதுன்னா ரத்தமா எல்லாத்துக்கும் ரத்தம் தானே ஓடும் ஏய் உங்களுக்கு எல்லாம் ரத்தம் சரி ஆனா என் உடம்புல ஊறுது எல்லாம் ஜாராயம் மோசமான குடியார எனக்கு சாராயம்மா வெள்ளச்சாமி சாராயம்மா 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 வெள்ளச்சாமி முருகனியா சாராயம்மா 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 உனக்கு புரிய
எனக்கு சாராயம்மா 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 சாமி முருகரியா உனக்கு சாராயம்மா 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 வாழவீடு உங்களுக்கு புரியலடா கஞ்சா குடி சாமி ஓலையில 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 சாமி நாட்டம் நடந்தா கஞ்சா குடி அதடா ஓலையில 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 கட்டளது அதடா வழி நடந்து முக்காடபுரம் எடுத்துடுங்க நெல்லு சாமி பொறுமையா நெல்லு கூட்டிட்டு போகாதீங்கம்மா நெல்லு ஒரு கதையை படிச்சு வெள்ளையம்மா கதையை படிச்சதுக்கு பின்பாக மதுரை பாண்டி கதையை படிச்சதுக்கு பின்பாகத்தான் அந்த தெய்வமாகப்பட்ட அமுல் என்பவர்கள் தயவு செஞ்சு எல்லாம் இந்த பின்னாடி உட்காந்து கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா எந்திரிக்கமா ஒரு 5 நிமிஷம் எல்லாம் எந்திரிக்க ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக அருமையான ஒரு அருமையான முன்னாடி வாங்க ஏன்னா யார் யார் கூட இருக்கான்னு பார்க்கக்கூடிய நேரம் அதனால நீங்க பின்னாடி கொஞ்சம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாரு கைதற்ற யார் ஆரோபணம் பண்றீங்கன்னு தெரியல அதனால செஞ்சு கொஞ்சம் முன்னாடி வாங்க அட எந்திரிக்கம்மா இப்ப இடம் கிடக்க எந்திரிச்சு நின்னுங்க ஒரு 10 நிமிஷம் தமிழ்ல தானே பேசுறேன் உங்க ஊரு அடிமுறைக்கு பரட்டே புளிய மரம் அதே சண்டாரி வெள்ளகம்மா நீ வந்தாடோ உணர்ந்தவனோ வாடி வெள்ளையம்மா தெய்வமே உனக்கு வரட்ட முடிய மரம் வரட்ட முடிய மரம் உனக்கு பந்தாரோ தில்லைவானோ அடி உனக்கு சுருட்ட புளிய மரம் சுருட்ட புளிய மரம் சண்டாடி வெள்ளையம்மா நீ சுரண்டாடோ உணர்ந்தவனோ உனக்கு சுருட்ட புளிய மரம் உனக்கு சுருட்ட புளிய மரம் சுருட்ட புளிய மரம் நான் சூதாரோ நந்தவனோ அதிக பிள்ளையம்மா திருப்பத்தூரா 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 பிள்ளையம்மா சாய சொன்னா அருப்பு கோட்டை உனக்கு திருப்பத்தூரா 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 அச்சடிச்சு உனக்கு சாய செல்லு அது உடன் பிறந்த உடன் பிறந்த உடன் பிறந்த உடன் பிறந்த இளங்கிலேயே விளையம்மா ஓடி மாடி 7 பேரும் அவதா உடன் பிறந்த உடன் பிறந்த உடன் பிறந்த உடன் பிறந்த வெள்ளைய கண்ணி வெள்ளையம்மா வாருமம்மா வாருமம்மா சாலையிலே வெள்ளைய மறந்தும் மரம் ஒன்று மரம் ஒன்று மரம் ஒன்று மரம் வெள்ளையம்மா மச்சம் மரம் அம்மா 2 மரம் 2 மரம் 2 மரம் 2 மரம் அது பாரு வெள்ளையம்மா மச்சம் மரம் அடி மரத்தனே சதாரிய மரம் 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 எந்திரி வாப்போ உன்னுடைய சீரோபத்தை இந்த மாதிரி காட்டணும்ல நீ வீட்டுக்குள்ள அடைஞ்சால் வரக்கூடிய தெய்வம் ஓடி வா பாப்போம் எந்திரி எந்திரி வாப்போ எல்லாம் கைதட்டு வாடுபடி படைக்கல கொடுத்தாருல ஆமா எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் மதுரை வாடுபடி தெய்வத்தை படைக்கணுமா அவருடைய இதய புத்தகுடி வீடு ஊரடைக்கரிகளும் சங்கம் முதல்ல மதுரை கூட மதுரை வாடுபடி ஐயா
எதிர்பாரி ரோட்ல மதப்பாரி போட்டு போனது உண்மை இருந்துச்சுன்னா, மொட்டை கோபுர காத்தது உண்மை இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு 1000 கடா காவி குடிக்கக்கூடியது உண்மை இருந்துச்சுன்னா, இந்த கூட்டத்துல வெள்ளையமான வெள்ளச்சாமி எழுதுட்டு யாரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஐயா. என் மேல தோஷம் இல்லை. அதனால் உன் மேல உன்னுடைய துணை கொண்டு இந்த வெள்ளையமான வெள்ளச்சாமி யாரா இருக்காங்க முடிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் பாண்டி. உன்னுடைய கதையை படிக்க போற பாண்டிய வா பார்க்கலாம். அன்பு சந்தை பக்தவடிகளை இவ்வளவு நேரம் நீங்க கைதட்டீங்க என்னன்னு தெரியாது. அதாவது மனிதராக இருந்து தெய்வமானவர்கள் வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி என்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்ட தெய்வம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லா தெய்வத்திலையும் என்னைக்காவது ஒரு நாள் தான் பூசை நடக்கும். ஆனா இன்னைக்கு 365 நாள் பூசை வாங்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய நமது அருகில் இருக்கக்கூடிய மதுரை என்று சொன்னாலே மதுரை பாண்டிமுனி தெய்வம் தான். அதனால இன்னைக்கு அவரு கதையை படிக்க வரும். அந்த தெய்வம் ஆடி வரக்கூடிய நேரம் தெய்வத்துக்கு யாரும் வெட்கப்படக்கூடாது. தயவு செஞ்சு எல்லாரும் எந்திரிக்க பார்ப்போம். எல்லாம் எந்திரிக்க பக்கத்துல ஏன்னா தெய்வம் வரக்கூடிய நேரம் எல்லாம் எந்திரிக்கலாம். ஊருக்குள்ள வரும்போதே கைதட்டி கும்மி கொட்டி கும்மியெல்லாம் கும்மியாட்டம்னு ஆடுனீங்க. கைதட்ட தானே சொல்றோம், தட்ட மாட்டீங்களா? கொஞ்சம் முன்னாடி பாங்கம்மா. எல்லாம் எந்திரி எந்திரி எந்திரிமா எந்திரிக்கமா. நீங்க கொடுக்கிற காசு பணம்லாம் எங்களுக்கு பெருசு கிடையாது. காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது. உங்களுடைய ஆர்வம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிக்க. ஏன்னா விழா ஏன்னா ஆண்டப்புறம் எந்திரிச்சு பக்கத்துல பாங்க. ஏன்னா மதுரை பாண்டி வரக்கூடிய நேரம் எல்லாருமே ஆரவாரம் பண்ணணும். யாரு மேல அந்த ஒத்தங்குடி ரோடு சிவகங்கை மேடுல எருப்பாரி போட்டு மறுப்பாரி வாழக்கூடிய மதுரை பாண்டி இருக்காரு பார்க்கக்கூடிய கொஞ்சம் மட்டும் முன்னாடி வாங்க. இல்ல நீங்க எல்லாரும் கை தட்டுக்கானே இந்த தூக்குற எழுப்பிடுங்க. இந்த சைட்ல இருக்க எந்திரிச்சு வாங்கப்பா. மதுரை பாண்டி வரக்கூடிய நேரம் பார்க்கக்கூடிய நேரம். ஏனென்றால் வெள்ளைச்சாமி வெள்ளையம்மாளை பார்த்துட்டோம். அவங்க ஆடி வந்துட்டாங்க 3 தெய்வம். ஆங்காரமா இன்னொரு தெய்வம் ஆடிட்டு வரக்கூடிய நேரம். மதுரை பாண்டி துணை கொண்டு கண்டிப்பாக வருவார்கள். மதுரை பாண்டி மறுபாடு என்பது இதுக்கும் ஒரு 5 நிமிஷம் தயவு செஞ்சு யாரும் பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்க வேணாம். அவங்க மேல அறுந்துட்டாடுதான் நம்ம மேல அறுந்துட்டாளவே பார்க்க வேணாம். உங்களுக்கு உங்க மேல எதுக்காக கைதட்டி ஆரவாரம் பண்ண சொல்றோம்? பாண்டி ஐயா மக்களை காக்கக்கூடிய மதுரை பாண்டிமுனி ஐயா, என் குடும்பத்துல எந்த ஒரு தீய சக்தி வரக்கூடாது. என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு செல்வத்தை கொடு, ஒரு வேலை வரத்தை கொடுக்கணும், மாங்கல்ய வரத்தை கொடு நினைச்சதான் கைதட்ட சொல்லி ஆரவாரம் பண்றோம். கைதட்டது எங்களுக்கு உங்களை எல்லாம் காக்கக்கூடிய உங்க உள்ளூர் தெய்வத்துக்கும் மக்களை எல்லாம் காக்கக்கூடிய அந்த மதுரை பாண்டிமுனிக்கு நீங்க கைதட்டது கொலவசத்தம் போடணும். இந்த நேரத்துல கொலவசத்தம் கண்டிப்பா எல்லாருமே போடணும். எல்லாம் கொலவசத்தம் மட்டும் கைதட்டி பார்ப்போம். வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் மாதிரி இல்லை இது. அது கதை வேற. சின்ன கருப்பு முகமாய் சின்ன கருப்பு பெரிய கருப்புல 7 சொம்பு வச்சு கரகம் மாளிச்சு சாமி அழைப்பாங்க. அந்த கதை வேற. இது மனிதனாக வாழ்ந்து அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் கழிவு தெய்வமாக அமர்ந்திருக்காக மதுரை பாண்டிமுனி கோயில்ல அவங்களுடைய பிறப்பு உழப்பு கதையை படிக்கிறோம். அதனால யாரும் ஒரு 10 நிமிஷத்துக்கு சிரிக்க வேணாம். பாண்டிமுனி இருக்கிறது உண்மையா இல்லையா ஐயா? இந்த ஒரு மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாண்டி ஐயா இன்னும் இருக்கிறது உண்மையா இல்லையா? வா பார்க்கலாம். பாண்டி புரிய பார்க்கலாம். எப்போ மட்டும் கொஞ்சம் ஏற்றுவாங்க. எல்லாம் சொன்னேன். எல்லாம் கைதட்டி கொலவசத்தம் கொடுக்குவான். ஆண்கள் கூட விசில் அடிக்கலாம்ல. கொஞ்சம் பேர் இருந்தாலும் தெய்வத்தை நினைக்கக்கூடிய நல்லா கைதட்டுங்கம்மா. பாண்டி வர்ற வரைக்கும் யாரும் கைதட்ட பாட்டக்கூடாது. பாண்டி ஐயா உனக்கு நெத்திக்கு நிலமலையா நெத்திக்கு நிலமலையா புல்லாதபடி உனக்கு நேரமாடா உனக்கு நெத்திக்கு நிலமாலே உனக்கு நெத்திக்கு நிலமாலே நெத்திக்கு நிலமாலே பொல்லாத பாண்டி முனி உனக்கு நேரமெல்லாம் முப்பூசையா உனக்கு தெக்கே வெகு தூரம்மா தெக்கே வெகு தூரம்மா புல்லாத பாண்டி உனக்கு தென்னாடே கீழ்புறம்மா உனக்கு தெக்கே வெகு தூரமா தெக்கே வெகு தூரமா ஏ பொல்லாத பாண்டி முனி உனக்கு தென்னாடே கீழ்புறமா உனக்கு வடக்கே வெகு தூரமா வடக்கே வெகு தூரமா பாண்டி இல்லாத பாண்டி உனக்கு வடநாடு கீழ்புறமா உனக்கு வடக்கு வெகு தூரமா பாண்டி உனக்கு வடக்கே வெகு தூரமா வடக்கே வெகு தூரமா ஏ பொல்லாத பாண்டி முனி உனக்கு வடநாடு வேல்முரமா